Audio Jungle. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 10 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தோம்னா பார்ட் பிக்கான புக் பேக் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இந்த பார்ட் பிக்கான ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நாம் வந்து பார்த்தோம்னா புக் பேக் சொல்யூஷன்ஸ் வந்து சாப்டர் 14th வரைக்குமான வீடியோஸ் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா, புக் பேக் சொல்யூஷனில் கடைசி சாப்டரான சாப்டர் 15th சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, டு கெட் சென்டம் இன் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ என்னென்ன பேப்பர், எவ்வளோ பேப்பர் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ண முடியுமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 15 ப்ரிவெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி. First, multiple choice question. What are the steps necessary for operating a fire extinguisher? The right answer is identify the safety pin of the fire extinguisher which is generally present in its handle. Break the seal and pull the safety pin from the handle. Use the fire extinguisher by squeezing the lever. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ நம்ம மேலே சொன்ன 3 ஆப்ஷனுமே தான் நமக்கு தேவைப்படும். அதனால் ஆல் ஆஃப் த அபோவ் தான் கரெக்டான ஆன்சர். Which of the following is an example of ignition source of open flames? Gas ovens, lighters in smoking areas, welding torches, all of the above. ஸோ எல்லாமே தான் வந்து பார்த்தோன்னா source of open flames சொல்லலாம். Third, in fire classification, all liquid, grease and gas material comes under dash. ஸோ இதெல்லாமே என்ன கேட்டகரியில் வரும்னு பார்த்தோம்னா கிளாஸ் பி மெட்டீரியலில் வந்து வரும். In fire classification, material magnesium, potassium and sodium comes under என்ன கிளாஸிஃபிகேஷனில் வரும்னு பார்க்கும்போது கிளாஸ் டி மெட்டீரியல். In fire classification, material wood, cloth and paper comes under class A material. In fire classification, electrical material and equipment comes under dash. அதாவது என்ன கிளாஸிஃபிகேஷனில் வரும்னு பார்த்தோம்னா கிளாஸ் சி மெட்டீரியலில் வரும். ஸோ வென் டூ வி யூஸ் அ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்? ஸோ எப்போ வந்து நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஃப்ளட், இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக், இன் கேஸ் ஆஃப் ஃபயர், இன் கேஸ் ஆஃப் burn injury. So right answer is in case of fire. What is the primary fire emergency telephone number is? That is 101. Which of the following contains everything you need to know about evacuating your facilities safely? ஸோ தட் இஸ் எவாக்குவேஷன் டயக்ராம், எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக நம்மளோட எவாக்குவேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சாகும். ஸோ போத் A and B. The best course of action to take during a medical emergency is to dash. Being first aid immediately, activate the emergency plan for reporting injuries, notify the person's family about the institution. ஸோ இது மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்தோம்னா போத் A and B, அதாவது being first aid immediately, begin first aid immediately, activate the emergency plan for reporting injuries. ஸோ இந்த ஆக்ஷன்ஸை நம்ம முதல்ல எடுக்கணும். Fill in the blanks. Emergency is a series or crisis situation that needs dash attention and dash immediate attention and action. A dash sign will warn people to walk carefully on freshly mopped floors, wet floor. Dash sign can prevent accident on a staircase with a sharp bend or warn against a loose floor tile. Watch your steps. Fourth one, the dash should be responsible to handle evacuation process, coordinator. Fifth one, workplace fires are commonly caused by improper storage of dash material or dash dust, flammable, combustible. Sixth one,
There should always be a dash plan for scheduled electrical maintenance or work emergency response. 7. If the victim is breathing and has a heartbeat, give dash for injuries and treat for shock first aid. A fire extinguisher is a dash containing an agent which can be discharged to extinguish a fire, that is cylindrical pressure vessel. Now, true or false? The organization policies and guideline is the best guide to handle emergency. Yes, that is true. If someone is injured, act as per your impulse or gut feeling, that is false. Keep water and food items away from electrical equipment. Yes, that is true. Always switch off the electrical circuits. False. Always wear protective equipment such as gloves and shoes. False. A fire extinguisher is a protection device used to extinguish fires. That is true. Flammable materials can be placed around an door exit. False. You can determine possible evacuation routes from floor plans diagram posted in your facility. True. இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் அ ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி? இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எ ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி இஸ் எனி சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் தட் த்ரெட்டன்ஸ் பீப்புள் ஆர் த ஒர்க் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நமக்கான ஒரு அச்சுறுத்தல் வந்து ஏற்படும். பயமுறுத்துகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல நடந்தது அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் கேன் பி ஃபயர்ஸ். இந்த எமர்ஜென்சி எதால் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, ஃபயர்ஸ் மெடிக்கல் எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம், நேச்சுரல் டிசாஸ்டராக கூட இருக்கலாம், செக்யூரிட்டி த்ரெட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது மூலமாக தான் நமக்கு எமர்ஜென்சி வந்து நடக்குது. தி டிஸ்டர்ப் ஆப்ரேஷன் அண்ட் ரெக்வயர் இம்மிடியேட் ஆக்ஷன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஒர்க் பிளேஸ் வந்து டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணிடுது. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே அது ஸ்டாப் பண்ணி இல்லை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு உடனே அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. அதுதான் ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி. How do you protect yourself, your employees and your business? The best way to protect yourself and your organization is to develop a well thought out emergency action plan to guide the employees in the event of an emergency. ஸோ நம்மளை கேட்குறாங்க எப்படி வந்து உங்களையோ இல்லை உங்களை எம்ப்ளாயீஸோ உங்கள் பிஸ்னஸையோ நீங்கள் இந்த எமர்ஜென்சிலேருந்து எப்படி பாதுகாப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பெஸ்ட் வே அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா வெல் தாட் அவுட் எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான். இப்போ ஒரு எமர்ஜென்சி நடக்க போகுது இல்லை நடந்துருச்சுன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும், அந்த மாதிரி எமர்ஜென்சி வந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ற ப்ரொசீஜர் வந்து முன்னாடியே நம்ம எம்ப்ளாயிக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணும்போது அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு தவிர்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் மெத்தட். வாட் இஸ் அன் எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான்? ஸோ இஏபி அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. இஏபின்றது எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான். ஸோ அதான் இப்போ எமர்ஜென்சி பற்றி பார்த்தோம். அதில் என்ன எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான், வாட் இஸ் மீன் பை தட் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் இஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட் that outlines how to respond to various emergency in a specific location. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த எமர்ஜென்சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது வந்து இந்த பிளான்ன்றது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான். அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் மூலமாக ஒவ்வொரு எம்ப்ளாயுமே அதை பற்றின முழு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். This plan is typically required by law in workplaces, but it's also a good idea to have one at home, school or any place where people gather. ஸோ இந்த பிளான் என்ன பார்த்தோன்னா எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக இருக்கணுன்றது வந்து லா. பட் ஒர்க் பிளேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை எந்த பிளேஸ் வேணால் எங்கெங்கெல்லாம் அதிகமாக மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இஏபியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். The main purpose of an emergency action plan is to keep everyone safe in an emergency situation. இந்த இஏபியோட மெயின் என்னன்னா பார்த்தோம்னா ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து மக்களை வந்து சேஃபாக பாதுகாக்கணும். இதுதான் இஏபியோட மெயின் கோல். By having a plan in place and knowing what to do, people can avoid confusion, injury and
ப்ராப்பர்ட்டி டேமேஜ். ஸோ இந்த பிளான் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் போது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா எமர்ஜென்சி வரும்போது நடக்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து அவங்களால அவாய்ட் பண்ண முடியும். எமர்ஜென்சியால் வரக்கூடிய இன்ஜுரிஸாக இருக்கட்டும், டேமேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதனால் நமக்கு எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வாட் ஷுட் யுவர் எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் இன்க்ளூட்? ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளானில் நீங்கள் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவீங்க? ஸோ எ வெல் கிராஃப்டட் எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான் கைட்ஸ் எம்ப்ளாயீஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கணும், ஒர்க் பிளேஸ் ஹசார்ட்ஸ் அண்ட் பிளான் ஃபார் லைக்லி த்ரெட்ஸ். ஸோ முதல்ல நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன மாதிரியான த்ரெட்ஸ் வரும், ஹசார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். எவாக்குவேஷன், டிஃபைன் கிளியர் ரூட்ஸ். இப்போ ஒரு த்ரெட்ஸோ இல்லை ஹசார்ட்ஸோ நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை எப்படி வந்து சேஃபாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு இன்னும் சேஃபான இடத்துக்கு போகிறது. ஸோ அதுக்கான நம்ம கிளியர் ரூட்ஸ் கரெக்டாக இருக்கணும், எக்ஸிட் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், அண்ட் அசம்பிளி பாயிண்ட் எங்கே இருக்குன்றதையும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லணும். அண்ட் அசைன் வார்டன்ஸ், அதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த பர்சன்ஸையும் நம்ம வந்து அசைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், establish how emergency are announced and who communicates with the responders. இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்களோ அந்த எமர்ஜென்சியை அந்த பீப்புள் என்ன பண்ணணும்னா உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்துட்டுருக்கு நடக்குதுன்றதை முதலே நம்ம கம்யூனிகேட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், அவுட்லைன் ஆக்ஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் எமர்ஜென்சி. அதாவது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கா, ஃபஸ்ட் எய்ட் இருக்கா, இது மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் அது கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிடணும். ட்ரைனிங், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ட்ரைனிங். கண்டிப்பாக நமக்கு ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு. ஸோ ட்ரைன் எம்ப்ளாயி அந்த இஏபி அண்ட் கண்டக்ட் ரெகுலர் ட்ரில்ஸ். ஸோ என்ன பண்ணுன்றதுக்கான ப்ரொசீஜர் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ டெய்லி இல்லைனா வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ரெகுலராக ட்ரில்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். மெயின்டைன் த பிளான். ஸோ ட்ரைனிங் அப்புறம் அந்த பிளானை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெகுலர்லி வியூ, அப்டேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த இஏபி. ஸோ எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம அதை ரிவ்யூ பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த இஏபியில் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய பிளான்ஸ். How do you develop an evacuation policy and procedures? இதை நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவ்ரி கம்பெனி மஸ்ட் என்ஷூர் ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் ஃபார் எவாக்குவேஷன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எவாக்குவேஷன் பாலிசி வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. எவ்ரி ஆர்கனைசேஷன் மஸ்ட் ஹேவ் அன் எவாக்குவேஷன் பாலிசி. ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் இந்த எவாக்குவேஷன் பாலிசி வந்து கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கணும். ஆல் த டீம் லீடர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃபார்மிங் அபவுட் the policy to their employees about it. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டீம் லீடருமே அந்த பாலிசி பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து தன்னுடைய எம்ப்ளாய்க்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. யாருன்னா டீம் லீடர்ஸ். ப்ராப்பர் அட்டென்ஷன் மஸ்ட் பி பெய்டு வென் த டீம் லீடர் இஸ் இன்ஃபார்மிங் யூ அபவுட் த டீட்டெயில்ஸ். ஸோ நம்மளோட டீம் லீடர் வந்து அதை பற்றி நமக்கு எவாக்குவேஷன் பாலிசி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து முழு அட்டென்ஷனோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிக்கணும். ஸோ நெக்லிஜென்ஸ் அட் திஸ் டைம் மே காஸ்ட் லைஃப்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம அதை வந்து கவனிக்காமல் விட்டோம்னா ஒரு உயிர் போகிறது கூட அது வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக அதை லிசன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் மஸ்ட் ஹாவ் அ டெசிக்னேட்டட் அசம்பிளி பாயிண்ட் ஃபார் எமர்ஜென்சி. இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரப்போகுது அப்படின்னா நம்ம ஒரு சேஃபான பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சணும். ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணால் எல்லாருமே கேதர் ஆகணும். என்ஷூர் தட் எவ்ரி எம்ப்ளாயி ஒர்க்கர் மஸ்ட் நோ வேர் இட் இஸ். ஸோ அந்த எமர்ஜென்சி பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அது எந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்றத ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எ பட்டி சிஸ்டம் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆர் டிசபிலிட்டிஸ் மஸ்ட் பி டெசிக்னேட்டட். இப்போ வந்து பார்த்தோம்னா நார்மலான பீப்புள் வந்து அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லும்போது ஓடுவாங்க இல்லை நடந்து போவாங்க. இதே வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் நீட் ஆர் டிசபிலிட்டி பர்சன் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களால போக முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு பர்சன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டெசிக்னேட் பண்ணி தான் ஆகணும். தி சிஸ்டம் என்ஷூர் தட் differently abled or assisted and guided out of the premises or the impacted area properly. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக நம்ம ஒரு பர்சன்ஸை வந்து கைட் பண்ணுறதுக்காகவே நம்ம வச்சுருக்கணும். ஸோ எங்கே நம்ம வந்து
சேஃபான பிளேஸில் போகணுன்றது அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க ப்ராப்பராக அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்கள சேஃபாக கொண்டு வந்துடுவாங்க. இஃப் யூ ஆர் அ படி டு சம் ஒன் என்ஷூர் தட் யுவர் படி இஸ் சேஃப் அட் த அசம்பிளி பாயிண்ட் வித் யூ. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பட்டி இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல இருக்காங்களான்றது செக் பண்ணுறது பேர் தான் பட்டி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோர் பிளான்ஸ். ஃப்ளோர் பிளான்ஸ் வித் எவாக்குவேஷன் ரூட் இன் ஒர்க் ஏரியாஸ். ஸோ இந்த ஃப்ளோர் பிளான்ஸ்ன்றது நம்ம எந்த வழியாக போயிட்டு எப்படி நம்ம அந்த சேஃப்டி பிளேஸை வந்து ரீச் பண்ணுன்றத பிளான் வந்து நமக்கு தெரியணும். இந்த பக்கம் போனால் ஈஸியாக இருக்கும், ஷார்ட்கட் ரூட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்ஷூர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ யூ கேன் யூஸ் இட் இன் டைம் ஆஃப் நீட். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் போது நம்ம கரெக்டான டைமில் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி சேஃபான இடத்துக்கு போகலாம். Assembly areas where you are required to assemble after evacuation must be properly டேக்கன் கேர் ஆஃப். இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி வரும்போது நம்ம ஒரு சேஃபான பாயிண்ட்டுக்கு போகணும் நமக்கு தெரியும். அந்த சேஃபான பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவே நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாலும் அது ஆபத்து தான். ஸோ அதையும் நம்ம க்ளீன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பீரியாடிக் எவாக்குவேஷன் ட்ரில்ஸ் ஷுட் பி கண்டக்டட். ஸோ இந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெகுலராக ட்ரில் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ஷூர் தட் யூ பே அட்டென்ஷன் டியூரிங் திஸ் ட்ரில்ஸ். ஸோ நமக்காக அந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முழு கவனத்தோடு நம்ம அதை கவனிக்கணும். யூ நீட் டு சேவ் யுவர் லைஃப் அண்ட் யூ கேன் பி ஹெல்ப்ஃபுல் இன் சேவிங் சம் ஒன் லைஃப்ஸ் டூ. ஸோ அது மாதிரி கவனிக்கிறதுனால உங்கள் லைஃப் உங்களால் பாதுகாக்க முடியும், அதே சமயத்தில் உங்களால் ஒரு மற்றவரோட உயிரும் உங்களால் காப்பாற்ற முடியும். 6th, ஹவு do you establish evacuation routes and exist? எப்படி வந்து நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்? Leave the premises immediately and start moving towards the nearest emergency exit. இப்போ ஒரு எமர்ஜென்சி வருது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கே சேஃபாக போகணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடணும். கைட் யுவர் கஸ்டமர்ஸ் டு த எமர்ஜென்சி எக்ஸிட். நமக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து முடிஞ்சால் நமக்காக கைட் பண்ணி நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்குன்ற வரைக்கும் நமக்கு கைட் பண்ணலாம். இஃப் பாசிபிள் அசிஸ்ட் த பர்சன் வித் டிசபிலிட்டி டு மூவ் டுவர்ட்ஸ் த எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட். ஸோ நம்மளால் முடிஞ்சதுன்னா டிசபிலிட்டி பர்சனுக்காக ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி கூட அவங்கள எமர்ஜென்சி எக்ஸிட் வரைக்கும் கொண்டு போக முடியும். யூ மே கேரி யுவர் ஹேண்ட் ஹெல்ட் பிலாங்கிங்ஸ் அஸ் யூ மூவ் டுவர்ட்ஸ் த எமர்ஜென்சி எக்ஸிட். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். do not come back to pick your belongings unless the area is declared safe. ஸோ உங்களோட ஏரியா வந்து சேஃப்னு டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் பொருளை எடுக்க போகக்கூடாது. do not use the escalators or elevator to avoid overcrowding and getting trapped. In case there is a power failure, use the stairs instead. ஸோ இது மாதிரி எமர்ஜென்சி நடக்கும்போது எல்லாருமே முதல்ல எது ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா எலிவேட்டர்ஸ் இல்லைன்னா எஸ்கலேட்டர்ஸ் தான் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஒரே இடத்துல போகும்போது என்ன ஆகுனா ஓவர் க்ரௌட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகுனா ஒரே இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகிடும், சரிங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் எஸ்கலேட்டர் ஆர் எலிவேட்டரை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் கட் இருந்தாலும் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓவர் க்ரௌடாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிடலாம். ஸோ கோ டு த எமர்ஜென்சி அசம்பிளி ஏரியா, செக் இஃப் எனி ஆஃப் யுவர் கொலீக்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அண்ட் இமிடியட்லி இன்ஃபார்ம் த பர்சன் கன்சென்ட். ஸோ முதல்ல அவங்களோட மெயின் நோக்கமே எமர்ஜென்சி ஏரியாவிலேருந்து சேஃபான ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களான்றதை நீங்கள் உடனே செக் பண்ணிவிட்டு வரலன்ற பட்சத்தில் பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். What are the various types of fire extinguisher and their extinguishing material? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாட்டர் CO2, ட்ரை கெமிக்கல் பவுடர், கார்பன் டை ஆக்சைடு, மெக்கானிக்கல் ஃபார்ம் அண்ட் ABC ட்ரை பவுடர். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் CO2 இருக்குது, ட்ரை கெமிக்கல் பவுடர், கார்பன் டை ஆக்சைடு, மெக்கானிக்கல் ஃபார்ம், ABC ட்ரை பவுடர். இதில் கிளாஸ் ஏன்றது என்னென்னா தட் இஸ் சூட்டபிள் ஃபார் வாட்டர், ஓகேங்களா. அந்த கிளாஸ் ஏன்றது நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரை கெமிக்கல் பவுடர், கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா. பட் தட் வில் பி சூட்டபிள் ஃபார் வாட்டர் CO2, மெக்கானிக்கல் ஃபார்ம், ABC ட்ரை பவுடர். கிளாஸ் B is suitable for dry chemical powder, carbon dioxide, mechanical form. Not suitable for water CO2 only. Next, class C, that is suitable for dry chemical powder and carbon dioxide and also ABC dry powder. Not suitable for water CO2 and mechanical foam.
Next classification, that is what class D, that is suitable for dry chemical powder and ABC dry powder, not suitable for water, CO2, carbon dioxide and mechanical foam. So இதுதான் வந்து பார்த்தோம்னா different types of fire extinguishers. Now 8th one, what are the steps for operating a fire extinguisher in case of fire emergency? So எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும் கேட்குறாங்க fire extinguisher. First, identify the safety pin of the fire extinguisher present in its handle. So handle அந்த safety pin வந்து இருக்கா இல்லையான்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. Second, break the seal and pull the safety pin from the handle. ஸோ நெக்ஸ்ட் அந்த சீல் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அந்த சேஃப்டி பின்னை வந்து நம்ம புல் பண்ணணும். தேர்ட், யூஸ் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பை ஸ்குவீசிங் த லிவர். ஸோ இப்போது நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னா பை ஸ்குவீசிங் த லிவர். கடைசியாக ஸ்வீப் இட் ஃப்ரம் சைட் டு சைட். ஸோ எங்கெங்கே வேணுமோ நம்ம அங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். Now compare the different types of fire extinguisher. நம்ம இப்போ கம்பேர் பண்ணலாம் என்னென்னட்டு. அதே சேம் தான். கிளாஸ் ஏ வந்து solids, that is suitable for powder, foam, water, not suitable for CO2 and wet chemical. Class B வந்து பார்த்தோன்னா flammable liquids, that is suitable for powder, foam and CO2, not suitable for water and wet chemical. Class C, that is gases, okay, that is suitable for powder alone, not suitable for foam, CO2, water, wet chemical. And class D, that is metals, that is suitable for only powder, not suitable for foam, CO2, water and wet chemical. Next, electrical, that is equipment electricals, that is suitable for powder, CO2 only, not suitable for foam, water and wet chemical. Last, class F, that is cooking oils. So that is suitable only for wet chemical, not suitable for powder, foam, CO2 and water. So இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா different types of fire extinguishers. Now list the different classes of fire. So first, class A மெட்டீரியல்னா என்ன? இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா wood, cloth, paper which won't ignite on their own. அது தன்னைத்தானே அது வந்து பற்ற வச்சுக்காது. அது எல்லாமே class A மெட்டீரியல். Okay, but will continue to burn once exposed to a heat source. ஸோ பற்றிக்கிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அது burn ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பி மெட்டீரியல்னா என்ன? ஆல் லிக்விட், எல்லா விதமான லிக்விடு, கிரீஸு அண்ட் கேஸ் மெட்டீரியல் தட் பர்ன் வென் எக்ஸ்போஸ் டு இக்னிஷன் சோர்ஸஸ். அது எப்போ வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னா இக்னிஷன் சோர்ஸ் மூலமாக அது பேர்ன் ஆகும். கிளாஸ் சி மெட்டீரியல், electrical materials and equipment. These materials cause fires very quickly. ஸோ இதில் வந்து ஈஸியாக உடனே ஃபயர் வந்து க்ரியேட் ஆகும் and presents a serious risk of arc flash. Next, class D, any material that are volatile and able to quickly ignite. ஸோ இது வந்து சீக்கிரமாக உடனே சியை விட டி தான் உடனே பற்றிக்கிற அளவுக்கு இருக்கும், such as magnesium, potassium and sodium. இதில் ஈஸியாக உடனே வந்து ஃபயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். 11th, list out electrical rescue techniques. ஸோ என்ன டெக்னிக்ஸ்னா approaching the accident, never rush into an accident situation, call 108 as soon as possible, approach the accident place cautiously. Now examine the scene. எப்படி வந்து அந்த இடத்த வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணுறது? Visually examine victims to determine if they are in contact with energized conductors. ஸோ இது மூலமாக அவங்க வந்து ஷாக்லேயே இருக்காங்களா அப்படின்றத நம்ம தான் எக்ஸாமின் பண்ணோம். மெட்டல் சர்ஃபேசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நியர் த விக்டிம் இட் செல்ஃப் மே பி எனர்ஜைஸ்ட். ஸோ என்னென்ன இருக்குன்னா ஏதாவது மெட்டலோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ இருக்கலாம், அது மூலமாக அவங்க எனர்ஜைஸ் ஆகிட்டுருக்கலாம். ஸோ அது என்னன்றதை கவனிக்கணும். do not touch the victim or conductive surface while they are energized. ஸோ இதுமாதிரி ஷாக் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அந்த பர்சனையும் இல்லை அந்த சர்ஃபேஸையும் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணும் முதல்லன்னு பார்த்தோம்னா switch off the electrical circuits if possible. Now hazards and solution. Be alert for hazards such as heated surface and fire. In case you cannot switch off the power source, take extreme care. Ensure that your hands and feet are drier இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். Wear protective equipment such as gloves and shoes. Stand on a clean dry surface.
use non-conductive material to remove a victim from the conductor. Now next, high voltage rescue. Special training is required for rescues if high voltage is present. அதிகமான voltage பாஸ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட தான் நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும். ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் சச்சஸ் க்ளவுஸ் இருக்கணும், ஷூஸ் போட்டிருக்கணும் கண்டிப்பாக. 12th one, what is the first aid for electrical emergency? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எமர்ஜென்சிக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா, a victim may require cardiopulmonary resuscitation, அதாவது சிபிஆர் வந்து நம்ம முதல்ல கொடுக்கணும். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, if the victim is breathing and has a heartbeat, give first aid for injuries and treat for shock. ஸோ ஹார்ட் பீட் இருக்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்ஜுரிஸ்க்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். என்ஷூர் த விக்டிம் கெட்ஸ் மெடிக்கல் கேர் as soon as possible, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும். Physician attending the victim must have detailed information to properly diagnose and care for the victim. ஸோ என்ன நடந்ததுன்றதை டீட்டெயிலாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட லாஸ்ட் 15 சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா பார்ட் பியில் இருக்கிற 15 சாப்டர்ஸ்க்கான புக் பேக் சொல்யூஷனுமே நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தாலும் என்ன ஏதாவது கமெண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாப்டர் 15th வந்து பார்த்தோன்னா ப்ரிவெண்ட் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஒன்ஸ் நம்ம படித்தாலே போதும், ஈஸியாக நம்மளால் எழுத முடியும், எழுதி மார்க்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணி என்னோடய வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்னும் நல்ல இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.